வணக்கம். 2 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிவாரண தொகுப்பை அறிவித்தார் முதலமைச்சர். பயிர் சேதத்திற்கு 250 கோடி, சேதமடைந்த வீடுகளுக்கு 385 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்கு ஜனவரி 2 டெண்டர். 3 மாதங்களில் கட்டுமான பணிகள் தொடங்கும் என்று மத்திய இணையமைச்சர் எஸ்.பி. சிங் பாக்கேல் தகவல். தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. குமரி, நெல்லை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. ஆளுநர் ஆர் என் ரவியின் அழைப்பை ஏற்று இன்று மாலை ஆளுநரை சந்திக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து சுமூகமாக பேசி தீர்வு காண உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் சந்திப்பு. தென் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பான சென்னை கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் திறப்பு. பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்த முதலமைச்சர். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் பொங்கலுக்கு பிறகு கிளாம்பாக்கத்திலிருந்தே புறப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் ஆரத்தி எடுத்து வழிபட்ட குடும்பத்தினர். விஜயகாந்திற்கு பொது இடத்தில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருப்பதாக பிரேமலதா தகவல். உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் புனரமைக்கப்பட்ட ரயில் நிலையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. கோவை, பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் உட்பட 8 புதிய ரயில்களின் சேவையையும் தொடக்கம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை மாவட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கிய நடிகர் விஜய். காலில் விழுந்த ரசிகரை அன்புடன் தடுத்த நிலையில் கன்னத்தில் கிள்ளி முத்தமிட்ட ரசிகை. தென் மாவட்டத்தில் கனமழையின் போது வீடுகளை இழந்த மக்களுக்கு விஜய் நிதியுதவி, அரிசி உள்ளிட்ட மளிகை பொருட்களையும் வழங்கினார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும். திருச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திலே ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பு நாடாளுமன்றத்தில் சந்திப்பு. பாண்டிச்சேரி 40 புதிய வகை கொரோனா தொற்று தமிழகத்தில் பரவத் தொடங்கியிருப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். பெரிய பாதிப்பு ஏற்படாது என்றும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் அறிவுரை. நீலகிரி மாவட்டம் ஹெப்பநாட்டில் ஹெத்தையம்மன் பண்டிகை கொண்டாட்டம். படுகரின மக்களின் பாரம்பரிய உடையணிந்து மத்திய இணையமைச்சர் எல்முருகன் நடனம். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயாராகி வரும் புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி. முன்னேற்பாடு பணிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ள கிராம மக்கள்.
மதுரை பெத்தானியபுரத்தில் துப்பாக்கி தவறுதலாக வெடித்து விபத்து. வங்கியின் பாதுகாவலராக பணியாற்றிய முன்னாள் ராணுவ வீரர் மரணம். சென்னையில் போதை மாத்திரை விற்பனை செய்ததில் ஏற்பட்ட தகராறில் 17 வயது சிறுவன் கடத்தி கொலை. தந்தை 2 லட்சம் பணம் தராததால் தனையனை கொடூரமாக கொன்றவர்களில் ஒருவர் கைது. சென்னையில் புத்தாண்டு கொண்டாட கைத்தட்டி பாதுகாப்பு பணியில் 18,000 காவலர்கள். பைக் ரேஸை தடுக்க 25 கண்காணிப்பு குழுக்கள் அமைப்பு. பட்டாசுகள் வெடிக்க தடை விதித்த சென்னை காவல் ஆணையர். மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திய விவகாரம். அத்துமீறி நுழைந்தவர்கள் மீது நடவடிக்கை கோரி உயர்நீதிமன்றத்தை நாட அமலாக்கத்துறை திட்டம் என்று தகவல். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை அருகே சாலையில் நடந்து சென்றவர்களை தாக்கிய சிறார் அடங்கிய கஞ்சா போதை கும்பல். போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று வியாபாரிகள் குற்றச்சாட்டு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு நெல்லையில் நிவாரண உதவிகளை நடிகர் விஜய் வழங்கி வருகிறார். காட்சிகளை நிரலில் பார்த்து வருகிறோம். விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், விவரங்கள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நடிகர் விஜய் நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். காட்சிகளை பார்க்கிறோம். நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் நிவாரணப் பொருட்களை பெற்று செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். எல்லாரும் இறங்குங்க, எல்லாம் இறங்க. எல்லாம் இறங்க. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களை நேரில் சந்தித்து நடிகர் விஜய் தற்போது நிவாரணப் பொருட்களை வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ரசிகர்கள் ஆசையாக அவர்கள் பேச விரும்பியதை விஜயிடம் பேசி வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அதே போல வெள்ளத்தில் வீடுகளை இழந்தவர்களுக்கு நிதி உதவியும் விஜய் வழங்கி வருகிறார். விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, நடிகர் விஜய் இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்டு தூத்துக்குடி சென்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். அண்மையில் பெய்த கனமழையின் காரணமாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியது. இந்த நிலையில அவர்களை நேரில் சந்தித்து தன்னுடைய ஆறுதலையும் அதே போல நிவாரண உதவிகளும் வழங்குவதற்காக இன்று அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு தனி விமானம் மூலம் புறப்பட்டு சென்றார். அங்கு சுமார் 1500 பேருக்கு விஜய் அந்த மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை அவர் நேரடியாக வழங்கினார். குறிப்பாக வீடுகளை இழந்த வள்ளி என்பவருக்கு 50,000 ரூபாயும், இசைக்கு என்பவருக்கு 50,000 ரூபாயும், அதே போல வீடுகள் சேதமடைந்த 30 பேருக்கு தலா 25,000 ரூபாயும் அவர் வழங்கினார். மேலும் 5 கிலோ அரிசி, சர்க்கரை, ரவை, கோதுமை, சேமியா, உப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு மற்றும் வேட்டி சட்டை, துண்டு ஆகியவற்றை 1500 பேருக்கு விஜய் வழங்கினார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு 2500 பேருக்கு வடை, பாயசத்துடன் அறுசுவை விருந்தும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் நடிகர் விஜய் இன்றைக்கு தொடங்கினார். குறிப்பாக அவர் அரசியல் கட்சி தொடங்குவதற்கான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார். அவர் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை முன்வைத்து அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குவதற்கான ஒரு சூழல் இருக்கிறார். தொடர்ந்து கலந்த காலங்களிலும் இது போன்ற பேரிடர் காலங்கள்ல அவர் மக்களோடு நின்றிருக்கிறார். குறிப்பாக அண்மையில் பெய்த சென்னையில் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பாதிப்பின் போது கூட அவருடைய அமைப்பினரை, குறிப்பாக மக்கள் இயக்கத்தினரை பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திட வேண்டும் எனவும், அதே போல தொடர்ந்து மருத்துவ முகாம் உள்ளிட்ட சிறப்பு முகாம்களையும் அவருடைய மக்கள் இயக்கம் சார்பாக செய்யப்பட்டிருந்தது.
இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அவருக்கு முந்தைய காலகட்டத்திலும் கூட தொடர்ந்து தமிழகத்தில் வரக்கூடிய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கட்டும், அப்போதெல்லாம் அவர் தொடர்ந்து அதற்கான குரல்களை கொடுத்து வருகிறார். தற்போது இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தவரை அவர் அரசியல் இயக்கம் தொடங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார். 26 சட்டப்பேரவை தேர்தலை முன்வைத்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய நிலையில இந்த நிகழ்ச்சியில் கூட அவர் கலந்து கொள்ளாமல் நிர்வாகிகளை சந்தித்திருக்கலாம், அனுப்பி வைத்திருக்கலாம். ஆனால் நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய பட்சத்தில் அது நிச்சயமாக ஒரு அரசியல் இயக்கமாக அது மாறும்போது அது நிச்சயமாக கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அண்மையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளை சென்னைக்கு அழைத்து அவர்களுக்கான ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் ஒரு ஏறக்குறைய 12 மணி நேரம் நின்றபடியே அனைவருக்கும் அவரே வழங்கியது அப்படிங்கிறதுலாம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்கு. பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸா அவர் நேரடியா ஒரு கட்சி தொடங்க போறார் அப்படிங்கிறது தான் இதுக்கு இந்த சமிக்கையெல்லாம். நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை சந்தித்த மக்களுக்கு நடிகர் விஜய் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.